அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி வபிதாசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, மேச ராசி அல்லது மேச லக்னக்காரருடைய காதல் மற்றும் திருமண வாழ்க்கை துணை ரகசியம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் முழுக்க நம்ம யாருமே சொல்லாத ரகசியத்தை மட்டும்தான் சொல்ல போகிறோம். அதனால் நம்முடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேச ராசி மேச லக்னத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய். ஆனால் நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க செவ்வாய் 2 வீட்டுக்கு அதிபதி அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. அதாவது மேலே இருக்கிற மேச வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதி, கீழே இருக்கிற விருச்சக வீட்டுக்கும் செவ்வாய் அதிபதி நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. செவ்வாய் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு மட்டும்தான் அதிபதி. மேசம் ராசி அல்லது லக்னம். இந்த வீட்டுக்கு உண்டான கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் யாரை குறிக்கும் கேட்டிங்கன்னா முருகனை குறிக்கும். போர்க்கடவுள் முருகனை குறிக்கும், வேறு எதையுமே குறிக்காது. போர்க்கடவுள் முருகனை குறிக்கும். இப்போ இந்த செவ்வாய்க்கு பார்த்தீங்கன்னா 2 நட்பு கிரகங்கள் இருக்குது. நல்லா கவனிச்சுங்க. மேச ராசியிலிருந்து மேச லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு செவ்வாய் மட்டும்தான் அதிபதி, வேறு எந்த கிரகம் அதிபதி கிடையாது. இந்த மேசத்துக்கு 2 நட்பு கிரகங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சூரியன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா குரு. இவங்க 2 பேர் மட்டும்தான் நட்பு கிரகங்கள். நல்லா கவனிச்சுங்க. இவங்க 2 பேர் மட்டும்தான் இந்த செவ்வாய்க்கு நட்பு கிரகங்கள். இந்த செவ்வாய்க்கு யாரை ரொம்ப பிடிக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது மேச ராசியிலேருந்து மேச லக்கணத்தில் பிறந்துட்டாவே உங்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கிற தனுசு ராசிக்காரர்களையும் தனுசு லக்கணக்காரர்களையும் தான் ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கிற தனுசு ராசிக்காரர்களையும் தனுசு லக்கணக்காரர்களையும் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது காலச்சக்கரம். மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையே 10 தாங்க. நீங்கள்லாம் 12 அதாவது 9 நினச்சிட்டு இருப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. மொத்த கிரகங்கள் எண்ணிக்கையே 10 தான். ஆனால் காலச்சக்கரத்தில் 12 வீடு இருக்கும். இப்போ உங்களோட வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான் உங்களோட வீடு. கீழே இருக்கிற இது செவ்வாய்க்கு சொந்தமே கிடையாது. இது மட்டும்தான் செவ்வாய்க்கு சொந்தமான வீடு மேசம். அதே மாதிரி குரு சுலபம் நீங்கள் மேலே இருக்க மீன வீட்டையும் பார்ப்பீங்க, கீழே இருக்க தனுசு வீட்டையும் பார்ப்பீங்க. அப்படி கிடையவே கிடையாது. இது சொந்தமே கிடையாது. இந்த வீடு மட்டும்தான் குருக்கு சொந்தம். இந்த வீட்டுக்கு பேர் பார்த்தீங்கன்னா தனுசு. இப்போ சூரியனோட வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான். இதுதான் சூரியனோட வீடு, சிம்ம வீடு. இப்போ சிம்ம ராசி ராசி அல்லது லக்னக்காரவங்க, இங்கே தனுசு ராசி அல்லது லக்னக்காரவங்க. உங்களுக்கு யாரை பிடிக்கும் கேட்டிங்கன்னா இங்கே இருக்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்னக்காரவங்களை தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ இவங்கள பார்த்தா மட்டும்தான் நீங்கள் காதல் வயப்படுவீங்க. இவங்கள பார்த்தா மட்டும்தான் உங்களுக்குள்ள காதல் வயப்படுவீங்க. நீங்கள் மேச ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, மேச லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்க தனுசு ராசிக்காரர்களை பார்த்தாலும் சரி, இங்கே இருக்க தனுசு லக்கணக்காரர்களை பார்த்தாலும் சரி, நீங்கள் அதிகளவு காதல் பயக்கூடிய அதாவது காதல் வயப்படக்கூடிய நபர்கள் யாருங்கன்னா இவங்க மேலே தான் உங்களுக்கு அந்த மாதிரி ஆசைகள்லாம் காதல் அல்லது திருமண ஆசைகள்லாம் இவங்க மேலே மட்டும்தான் உருவாகும். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். 15 to 30 இந்த வயசுக்குள்ள காதலுக்கு உண்டான கிரகங்களும் ஒரு சில குறிப்பிட்ட கிரகங்கள் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட 4 கிரகங்கள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா குரு, 2 பார்த்தீங்கன்னா செவ்வாய், 3 பார்த்தீங்கன்னா
சந்திரன். 4 பார்த்தீங்கன்னா குளிகை. 4 பார்த்தீங்கன்னா குளிகை அல்லது மாந்தின்னு சொல்லலாம், அல்லது மாந்தி. இது முழுக்க முழுக்க இந்த 4 கிரகங்களும், இந்த 4 கிரகங்களுடைய தசை அல்லது புத்தி அல்லது அந்தரம் அல்லது சூட்சமம், இந்த 4 கிரகங்களுடைய தசைகளோ அல்லது புத்தியிலோ அல்லது அந்தரமோ அல்லது சூட்சமோ நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் அதிகளவு காதல் வயப்படுவீங்க. ஏன்னா இந்த 4 கிரகங்கள் தசை நடக்கும்போது அந்த சூழ்நிலையில் மட்டும்தான் இந்த கிரகங்கள் கொண்டு போய் உங்களை விடும். நல்லா கவனிச்சுங்க. இப்போ காதலுக்கு உண்டான கிரகம் செவ்வாயே இருக்குது, அதாவது நீங்களே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் மேச லக்கணத்தில் பிறந்துட்டா உங்களுக்கு எப்போவுமே செவ்வாய் தசை நடக்காது. இங்கே இருக்கிற செவ்வாய் தசை நடக்காது. இதே நீங்கள் மேச ராசியில் பிறந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். நீங்கள் மேச ராசி ஆண்களாக இருந்தால் சரி பெண்களாக இருந்தால் சரி உங்களுக்கு செவ்வாய் தசை கண்டிப்பாக நடக்கும். ஏன்னா லக்னாதிபதி யார் வரான்னு சொல்ல முடியாதுல்ல, எந்த கிரகம் வேணாலும் வரலாம், மிச்சம் இருக்கக்கூடிய எந்த கிரகங்கள் வேணாலும் வரலாம். ஆனால் மேச லக்கணக்காரர்களுக்கு லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்க வாய்ப்பே இல்லை. லக்கணத்திலே செவ்வாய் இருக்கிறதுனால உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்க வாய்ப்பே இல்லை. இந்த 4 தசைகள் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் நீங்கள் அதிக அளவு காதல் வயப்படுவீங்க. இப்போ நீங்கள் மேச ராசி அல்லது மேச லக்கணத்தில் பிறந்துட்டாவே இங்கே இருக்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்களை எப்படி உங்களுடைய காதல் வலையில் நீங்கள் சிக்க வைக்கணும்னா நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இவங்களுடைய குணங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்களுடைய குணங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல உன்னதமான மனிதர்களே சொல்லலாம், நல்ல உத்தம மனிதர்களே சொல்லலாம், அதாவது உத்தமமான மனிதர்களே சொல்லலாம். அவங்ககிட்ட இருக்காத நல்ல நற்குணங்களே மிச்சம் யார்கிட்டையுமே கிடையாது, மிச்சம் எந்த கிரகங்கள்ட்டையும் கிடையாது. ஆனால் இங்கே இருக்கிற தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்கிட்ட தான் அதீத நற்குணங்கள் இருக்கிற ஒரு கிரகம் என்ன பார்த்தீங்கன்னா அது குரு கிரகம் மட்டும்தான், வேற எந்த கிரகத்துக்கும் கிடையாது. அதே மாதிரி இங்கே இருக்க தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்கிட்ட எப்போவா பணம் புழங்கிக்கிட்டே இருக்கும். அது பெரும்பணம், அதாவது பணம் சொல்லணும் நீங்கள் அளவுக்கு அதிகமான இல்லை, ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் அவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தியாக மனப்பான்மை உடைய நபர்களாக இருப்பாங்க, விட்டு கொடுத்து போகக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கோபம் வரும், அளவுக்கு மீறி கோபமும் வரும், அதே வந்த அந்த வேகத்திலே கோபம் தணிஞ்சு போகும். சரிங்களா? கோபம் எவ்வளோ தொலைக்கு வேகமாக அவங்களுக்கு வருதோ அவ்வளோ தொலைக்கு அந்த கோபமும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க அதே செகண்டில். ஏன்னா அந்த அளவுக்கு குரு அவங்களுக்குள்ள ஆக்கிரமிப்பு செஞ்சு வச்சிருக்கோம். தனுசு ராசி அது தனுசு லக்கணக்காரோட குணங்கள்லாம் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எதுக்கு இருந்தாலுமே நல்லதுக்கு நல்ல விஷயங்களுக்கு சண்டை போடக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதாவது எந்த ஒரு நல்ல விஷயம் நடக்கக்கூடிய இடத்துல அல்லது நல்ல விஷயம் செய்யக்கூடிய இடத்துல மற்றவங்க அந்த இடத்துல தீங்கு செஞ்சாங்கன்னா அதை பார்த்துட்டு இவங்க சும்மா இருக்கக்கூடிய நபர்கள் கிடையாது. என்ன வந்தாலும் சரி, தான் உயிரே போனாலும் சரி அந்த உண்மையை நிரூபித்து காட்டணும், அந்த நல்லதை செஞ்சு காட்டணும். அதாவது அப்படி எண்ணம் கொண்ட நபர்கள் யாருன்னு கேட்டினா இங்கே இருக்க தனுசு ராசியிலது தனுசு லக்கணக்காரங்க தான். இவங்ககிட்ட இல்லாத திறமையே கிடையாது. ஒன்று வேணும், ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன்னா அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா போதும், எவ்வளோ காலம் போனாலும் சரி, எவ்வளோ நாட்கள் போனாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு அவங்க நினச்ச மூப்புக்கு மட்டுமே செயல்படக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. மொத்தமாக சொல்லணும்னா
அளவுக்கு மீறி ஒரு சுதந்திர பிரியர்களாகவே இருப்பாங்க. ஏன்னா குரு மட்டும்தான் ஒரு சுதந்திர கிரகம். இருக்கிற மிச்ச 9 கிரகங்களை காட்டிலும் குரு மட்டும்தான் தனித்துவமான வாய்ந்த கிரகம். அதாவது தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்கணக்காரங்களாம் தனித்துவம் வாய்ந்தவர்கள். அவங்க ஒரு சுதந்திர பிரியர்களாக தான் இருப்பாங்க. இவங்க நீங்கள் காதல் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி குணங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு அவங்களுக்காண்டி விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் அவங்களுடைய காதலில் நீங்கள் ஜெயிக்க முடியும். இல்லட்டா அந்த காதலில் நீங்கள் ஜெயிக்க முடியாது. காதல் வரும், ஆனால் உங்களுடைய குணங்களும் அவங்களோட குணம் நீங்கள் எதிர்த்தீங்கன்னா உங்களோட அதாவது உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏன் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 கிரகங்கள் தான். ஒன்று பார்த்தீங்கன்னா சூரியன், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா குரு, மூணாவது பார்த்தீங்கன்னா சந்திரன். இந்த 3 கிரகங்கள் தான் இருக்கிறதுலே மிகப்பெரிய கிரகங்கள். இதில் சூரியன் பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு துறவர கிரகம். குருவும் சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லற கிரகங்கள், ரெண்டுமே இல்லற கிரகங்கள். அதனால் நீங்கள் மேச ராசி அல்லது அதாவது மேச ராசிக்கார கூட மிஸ் ஆயிடுவாங்க. ஆனால் மேச லக்கணத்தில் பிறந்துட்டாவே அதாவது மேச லக்கணத்தில் பிறந்துட்டாவே நீங்கள் சிம்ம ராசி அதாவது சிம்ம லக்கணக்காரர்கள் அல்லது தனுசு லக்கணக்காரர்கள் கல்யாணம் செய்யும்போது முழுக்க குடும்ப பொறுப்புகளாக யார் சுமப்பாங்க கேட்டிங்கன்னா இங்கே இருக்கிற சிம்ம லக்கணக்காரர்களும் தனுசு லக்கணக்காரர்களும் தான் அந்த அங்கீகாரத்தை பெற்ற நபர்கள். ஏன்னா செவ்வாய் ஒரு சிறிய கிரகம். உங்களுக்குள்ளே குணங்கள்னால் பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா அடிடா புடிடான்னு அப்படின்னு ஒரு குணங்கள் இருக்கும். எது வந்தாலும் முட்டி மோதிக்கு பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வீராப்பு இருக்கும் மனசுக்குள்ளே. ஆனால் அந்த வீராப்பை வச்சுட்டு பெருசாக நம்ம எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்ககிட்ட இங்கே இருக்க தனுசு ராசி அதாவது தனுசு ராசி அல்லது தனுசு லக்கணக்காரர்கள் இருந்தாலும் சரி, சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரர்கள் இருந்தாலும் சரி, அவங்கக்கிட்ட ஞானம் இருக்கும். கடவுளோட சப்போர்ட்டு, அதாவது கடவுளோட அனுகிரகம் தினமும் நொடியும் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் நீங்கள் அதாவது மேச ராசியிலிருந்து மேச லக்கணக்காரர்கள், தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்கணக்காரர்களை காதல் செய்யும்போது நீங்கள் உங்களோட காதலில் நீங்கள் வெற்றி பெறணும்னா இந்த மாதிரி குணங்களை தெரிஞ்சு அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செயல்படும் போது மட்டும்தான் உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் சரி, திருமண வாழ்க்கையிலையும் சரி, நீங்கள் அதில் ஜெயிக்க முடியும், அதாவது வெற்றி பெற முடியும். இல்லட்டா அதுக்குள்ளே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். செவ்வாய் ஒரு மிகப்பெரிய கிரகம், அதாவது மிகப்பெரிய கிரகம் கிடையாது. ஆனால் இங்கே இருக்க சூரியனும் சரி, இங்கே இருக்க குருவும் சரி, மிகப்பெரிய கிரகங்கள், சுப கிரகங்கள். இருக்கிறதுலே மிக வலிமையான சுப கிரகங்கள்லாம் 3. அதை ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 3னா சூரியன், சந்திரன், செவ்வாய். சூரியன், சந்திரன், குரு, இவங்க 3 பேர் மட்டும்தான் மிகப்பெரிய கிரகங்கள். இதில் இது குரு யோக கிரகங்கள். சூரியன் பார்த்தீங்கன்னா துறவர கிரகம், சந்திரன் பார்த்தீங்கன்னா சந்திரன் குருவுமே இல்லற கிரகங்கள். இவங்களை காதல் செய்யும்போது நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகணும். குடும்பத்தை நீங்கள் எடுத்து நடத்த முடியாது. ஏன்னா இங்கே இருக்கிற குருவும் சரி, சூரியனும் சரி, அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவங்ககிட்ட நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள், அதாவது தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்கணக்காரர்கள் இருந்தாலும் சரி, சிம்ம ராசியிலிருந்து சிம்ம லக்கணக்காரர்களாக இருந்துட்டாலும் சரி, அவங்கக்கிட்ட சமூகத்தின் மீது அக்கறை பெரிதளவு வச்சுருப்பாங்க. அது சிம்ம ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, சிம்ம லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்கணக்காரர்களாக இருந்தாலும் சரி, இந்த சமூகத்தின் மீது மிகப்பெரிய ஒரு அக்கறை கொண்ட நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது இவங்க 2 பேர் மட்டும்தான். வேற எந்த கிரகங்களும் கிடையாது. வேற மிச்சம் இருக்கக்கூடிய 8 கிரகங்களில் எந்த கிரகங்களுமே கிடையாது. ஆனால் இங்கே இருக்க சூரியனும் சரி, இங்கே இருக்க குருவும் சரி, அந்த குணங்கள் கொண்டிருப்பாங்க. அந்த குணங்கள் அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம என்ன செஞ்சாலும், எந்த ஒரு ரப்பரை போட்டு அழிச்சாலும் அவங்களுக்குள்ள அழியவே இல்லையாது. நீ என்ன வேணாலும் சொல்லு, என்னால் முடிஞ்ச உதவியை மற்றவருக்கு நான் செய்வேன். 2 பேருமே அப்படித்தான் மனப்பக்குவம் கொண்டவர்கள். சூரியன் சரி, இங்கே இருக்க சிம்ம ராசிக்காரர்களும் சரி, சிம்ம லக்கணக்காரர்களும் சரி, தனுசு ராசிக்காரர்கள் தனுசு லக்கணக்காரர்கள் 2 பேருமே இப்படித்தான் குணங்கள் இருக்கும். அவங்ககிட்ட அதிக தியாக மனப்பான்மை 2 பேர்ட்டையுமே இருக்கும். அதனால் நீங்கள் மேச ராசியிலிருந்து மேச லக்கணத்தில் பிறந்துட்டாவே நீங்கள் விட்டு கொடுத்து போனால் தான், விட்டு கொடுத்தும் இல்லை, அதாவது உங்களுக்கு அவங்கள பிடிக்கும், அதனால் நீங்கள் விட்டு கொடுத்து தான் போகிற மாதிரி இருக்கும்.
இப்படி போனால் மட்டும்தான் உங்களோட இல்லற வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்க முடியும், உங்களுடைய காதல் வாழ்க்கையிலையும் நீங்கள் ஜெயிக்க முடியும். இவங்களுடைய குணங்கள் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தானே அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தானே நீங்கள் அவங்கள உங்கள் பக்கம் இழுக்க முடியும். இல்லாட்டா உங்கள் பக்கம் இழுக்க முடியாதுல்ல. இது உங்களுக்கு பிடிச்ச நபர். இங்கே இருக்க சிம்ம ராசியிலிருந்து சிம்ம லக்கணக்காரர்களும் உங்களை தேடி வருவாங்க. நீங்கள் இங்கே இருக்க தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்கணக்காரர்களை நீங்கள் தேடி போவீங்க. இங்கே இருக்க சிம்ம ராசியிலிருந்து சிம்ம லக்கணக்காரங்க உங்களை தேடி வருவாங்க. ஆனால் ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட மேக்சிமம் ரெண்டு பேருமே பணக்காரவங்களாக தான் இருப்பாங்க. ஓரளவு ரொம்ப கீழ்த்தட்ட மக்கள் நிலையில் இருக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேருமே ஒரு குறிப்பிட்ட அளவு பணம், அதாவது பணத்துலையும் சரி பொருளாதாரத்துலையும் சரி மதிப்புலையும் சரி ஒரு உயர் அந்தஸ்தை பெற்று தான் இருப்பாங்க ரெண்டு பேருமே. இவங்களுடைய குணங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, முழுக்க என்னால் முடிஞ்ச உதவியோ மற்றவங்களுக்கு நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன். கடவுளை அளவுக்கு அதிகமாக நான் கும்பிடத்தான் செய்வேன். நல்லா கவனிச்சுங்க. இங்கே இருக்க சிம்மராசி அல்லது சிம்ம லக்கணக்காரங்க கடவுளை கும்பிடத்தான் செய்வாங்க. அதாவது கடவுளை எப்படி சொல்கிறது, கடவுளை பற்றி அனுதினமும் பேசக்கூடிய கடவுளை பற்றி அவங்களுடைய பெருமைகளை பற்றி அனுதினமும் பேசக்கூடிய ஒரு நபர்களாகவே இருப்பாங்க. இது ரொம்ப சூரியன் வலுத்துட்டா கொஞ்சம் பேசக்கூடிய நபர்களாக தான் இருப்பாங்க. சிம்மராசியிலிருந்து சிம்ம லக்கணத்தை பிறந்தவங்க இவங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களை தேடி வந்துடுவாங்க. அதனால நீங்கள் எதுவும் பெருசாக விட்டு கொடுத்து போகிறோன்னு அவசியம் இல்லை. ஆனால் ரெண்டு பேருமே நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய தனுசு ராசியிலிருந்து தனுசு லக்கணக்காரங்களும் சரி, நீங்கள் கல்யாணம் பண்ணக்கூடிய சிம்ம ராசியிலிருந்து சிம்ம லக்கணக்காரங்களும் சரி, ரெண்டு பேருமே அவங்க தான் மிகப்பெரிய கிரகங்கள். அதனால் குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் மேச ராசிக்காரவளாக இருந்தாலும் சரி, மேச லக்கணக்காரவளாக இருந்துட்டாலும் சரி, மேச ராசி கூட கொஞ்சமாக மிஸ் ஆகும். ஆனால் மேச லக்கணக்காரர்களுக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக பொருந்தும். குடும்பத்தை எடுத்து நடத்தக்கூடிய வல்லமை யாருக்கு? இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் வரும். இங்கே இருக்க தனுசு லக்கணக்காரர்களுக்கும் இங்கே இருக்க சிம்ம லக்கணக்காரர்களுக்கு தான் வரும். மேச லக்கணக்காரர்களுக்கு அந்த பொறுப்பு கிடைக்காது. ஏன்னா செவ்வாய் ஒரு சிறிய கிரகம். ஆனால் நீங்கள் எப்படிப்பட்ட நபர்கள்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு வேலை வந்துட்டாலும் சரி, உங்களை மாதிரி ஒரு வேலை, அந்த வேலையை இழுத்து போட்டு எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி, எவ்வளோ நாட்கள் ஆனாலும் சரி இழுத்து போட்டு செய்யக்கூடிய ஒரு நபர்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா அது நீங்கள் மட்டும்தான் இருப்பீங்க. புது எப்படி சொல்கிறது, புது அதாவது ஒரு விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி அது நீங்களாக தான் இருப்பீங்க. மிகப்பெரிய விளையாட்டு வீரர்கள்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா அது கிட்டத்தட்ட இங்கே இருக்க செவ்வாயோ அல்லது குருவோ அல்லது சூரியனோ சம்மந்தப்பட்டிருக்கும். அதனால் மட்டும்தான் அவங்க மிகப்பெரிய எந்த ஒரு விளையாட்டாக இருந்தாலும் சரி அதுக்கு இவங்க ரெண்டு பேருமே சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்க மிகப்பெரிய வீரர்களாக இருப்பாங்க. இப்போ நீங்கள் காதலில் ஜெயிக்கணும்னா இந்த தசைகள்லாம் நடக்கணும்னு நான் சொல்லிட்டேன். இந்த வயசுக்குள்ளே நடந்துட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வயசை மீறி போயிட்டா அது பிரச்சனை தான். அப்போவும் உங்களுக்கு காதல் எண்ணங்கள் வரத்தான் செய்யும். நீங்கள் மேசராசிலேருந்து மேச லக்கணத்தில் பிறந்துட்டாவே அப்போவும் உங்களுக்கு ஒரு 70 வயசு 80 வயசில் வந்தாலும் இந்த தசைகள்லாம் வந்தாலும் சரி அப்போவும் உங்களுக்கு காதல் உணர்வு வரத்தான் செய்யும். இப்போ இதெல்லாம் முழுக்க வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள்னு சொல்லிட்டேன். இது 100% வெற்றியை தரும். இந்த தசைகள் நடக்கும்போது, இந்த தசைகள்லாம் நடந்து நீங்கள் இவங்ககிட்ட போய் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்கணக்காரட்டையாவது தனுசு ராசியிலது தனுசு லக்கணக்காரட்டையும் உங்கள் காதலை சொல்லும்போது 100% வெற்றி கிடைக்கும். இப்போ இதெல்லாம் காதலுக்கு தோல்வி தரக்கூடிய கிரகங்கள். ஒன்று பார்த்தீங்கன்னா சூரியன், 2 பார்த்தீங்கன்னா சுக்கிரன், 3 பார்த்தீங்கன்னா கேது, 4 பார்த்தீங்கன்னா சனி. இந்த 4 கிரகங்கள் தசை நடக்கும்போது இல்லற வாழ்க்கையிலும் சரி காதல் வாழ்க்கையிலும் சரி அதிக அளவு ஈடுபாடு செலுத்த முடியாத நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டுடுவீங்க. ஏன்னா இங்கே இருக்க சூரிய தசையானது முழுக்க உங்களை துறவர பக்கம் இழுத்துட்டு போயிடும். இங்கே இருக்க சுக்கிர தசையானது பிறரோட பொன் பொருளை பார்த்து காதலுக்கு சரி அல்லது சரின்னு சொல்லாத ஒரு கிரகமாக என்னன்னு கேட்டிங்கன்னா அது இங்கே இருக்க சுக்கிர கிரகம் மட்டும்தான், வேறு எந்த கிரகமே கிடையாது. பிறரோட பொருளாதாரத்தை மட்டுமே பார்த்து ஓகே சொல்லக்கூடிய ஒரு கிரகம்னா அது சுக்கிரன் மட்டும்தான். இங்கே இருக்க கேது பார்த்தீங்கன்னா உங்களுடைய சாதி அல்லது மதத்தை பார்த்தோ
அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகமாகவே இருக்கும். இங்கே இருக்க சனி கிரகமானது நீங்கள் காதலை போய் சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு சனி தசை நடக்கும்போது உங்கள் அந்த மாதிரி அதாவது அந்த மாதிரி உணர்வுகள் வராது. இங்கே சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா இங்கே இருக்க சனி என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் போய் உங்கள் காதலை சொல்லிடுவீங்க. ஆனால் உங்கள் காதலுக்கு அது ஓகே சொல்லுமா ஓகே சொல்லாதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க. கடைசி வரைக்கும் அது சொல்லவே சொல்லாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கிரகம் என்ன கேட்டிங்கன்னா மந்தமான ஒரு கிரகம் என்ன கேட்டிங்கன்னா அது சனி மட்டும்தான். ஏன்னா சனி ஒரு மந்த கிரகம். அது சொல்லுமா சொல்லாதுன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அது சொல்லாது. உங்களுக்கு நல்லா கவனிச்சுங்க, நீங்கள் மேச ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்து இந்த தசைகள்லாம் நடந்து இந்த தசைகள்கிட்ட நடக்கும்போது நீங்கள் போய் அந்த நபர்கிட்ட நீங்கள் காதலை சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் காதலுக்கு தோல்வி மட்டும்தான் 100% கிடைக்கும். சரிங்களா? ஸோ இது போல் பல அருமையான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளுடைய புதன்குரு தீர்க்கதரிசி சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அங்கே இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க. பாய். மீண்டும் புதிய ஒரு தலைப்பில் சந்திப்போம்.